இது என் இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னியோட 3வது எபிசோட். ஃபஸ்ட்டு 2 எபிசோட்ஸில் என் முதலீட்டு பயணம் எங்கே ஆரம்பிச்சது, முதல் 5 வருஷம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு ஷேர் பண்ணேன். இந்த எபிசோடில் மீதி பயணம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். வணக்கம், என் பேர் விஜய் மோகன். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இன்வெஸ்ட்மெண்ட் இன்சைட்ஸ். அசட் அலோகேஷன் வரும்போது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நாங்கள் 100% ஸ்டாக்ஸில் தான் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தோம். அது ஏன்னு நான் சொல்கிறதுக்கு முன்னால் ஃபஸ்ட்டு இந்த கேள்வியிலேருந்து ஆரம்பிப்போம். நாம் ஏன் அசட் அலோகேஷன் பண்ணணும்? இப்போ நாம் நம்மளோட மொத்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸையும் ஒரே அசட்டில் வச்சுருந்தோன்னு வச்சுப்போம். அந்த அசட் நல்லா வளர வரைக்கும் ஓகே. ஆனால் ஒருவேளை அது அப்ரிஷியேட்டே ஆகாமல் ஸ்டக் ஆகி நின்றுச்சுன்னா, 2009 வரைக்கும் நம்ம ஊரில் ரியல் எஸ்டேட் சக்க போடு போட்டுச்சு. உடனே எல்லோரும் ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட் பண்ணாங்க. ஆனால் கடந்த 10 வருஷமாக பார்த்தா அதில் பெருசாக வளர்ச்சி இல்லை. இந்த விஷயம் நமக்கு 2009 தெரியுமா? தெரியாது. தெரிஞ்சிருந்தால் இப்படி வெறும் ரியல் எஸ்டேட்டில் மட்டும் நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருக்க மாட்டோம். ஏன் ரியல் எஸ்டேட்டை ஒரு எடுத்துக்காட்டாக இங்கே சொல்கிறேன்னா, உங்களால் ஈஸியாக அதை ரிலேட் பண்ண முடியும். இதே தான் தங்கம், ஸ்டாக்ஸ், பாண்ட்ஸ்னு எல்லா அசட்ஸுக்கும். எந்த அசட் எப்போ பெர்ஃபார்ம் பண்ணணுன்னு யாராலையும் சொல்ல முடியாது. நடந்து முடிஞ்ச பிறகு நான் அப்போவே சொன்னேன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனால் நடக்கிறதுக்கு முன்னால் மை போட்டு தான் பார்க்கணும். அப்போ நாம் என்ன பண்ணலாம்? எல்லா அசட்ஸ்லையுமே நம்ம கம்ஃபர்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வெவ்வேறு சதவீதத்தில் இன்வெஸ்ட் பண்ணி வைக்கணும். ஒரே அசட்டில் கொண்டு போய் எல்லாத்தையும் இன்வெஸ்ட் பண்ணுறது புத்திசாலித்தனமான காரியம் இல்லை. அதைத்தான் நாம் அசட் அலோகேஷன் வீடியோவில் தெளிவாக பார்த்தோம். இவ்வளோ சொல்கிறீங்க, அப்புறம் ஏங்க நீங்கள் ஸ்டாக்ஸில் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னு கேட்பீங்களே. ஏன்னா எங்களுக்கு அதில் இருந்த ரிஸ்க் நல்லா தெரியும். மொத்த போர்ட்ஃபோலியோவும் சில மாதங்கள்லேயே 50%க்கும் மேலே கீழே போகலாம். நமக்கே தெரியும், போன வருஷம் ஒரே மாதத்தில் 40% கீழே போச்சு. அப்படி போனாலும் அதை ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு எங்களுக்கு தைரியமும் இருந்துச்சு, போதுமான பேக்கப்பும் இருந்துச்சு. 2 பேரும் வேலை பார்க்குறோம். இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பணம் அட்லீஸ்ட் இன்னும் 10 வருஷத்துக்கு தேவையில்லை. அப்படியே மார்க்கெட் கீழே போனால் கூட லாங் டேர்மில் மேலே தான் வரும் அப்படிங்கிற ஒரு தைரியம். இந்த சார்ட்டை பாருங்கள். இது S&P 500ஓட கடந்த 100 வருட ரிட்டர்ன் சார்ட். இதில் என்ன பார்க்குறோம்? முக்கால்வாசி டேட்டா பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ் ஏரியாவில் இருக்குது. இதுதான் எங்கள் தைரியத்துக்கான காரணம். ஹிஸ்டரியை பேஸ் பண்ணி நம்ம ஃப்யூச்சரை சொல்ல முடியாது, ஆனாலும் அதை ஒரு கைட்லைனாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இருக்கிற அசட்ஸ்லேயே ஸ்டாக் மார்க்கெட்டில் தான் அதிகப்படியான ரிட்டர்ன்ஸ் நாம் எதிர்பார்க்கலாம்னு இருந்தாலும், நாம் மற்ற அசட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாக் மார்க்கெட் கீழே போகும்போது மற்ற அசட்ஸ் அதோட தீவிரத்தை குறைச்சி ஒரு குஷன் கொடுக்கும். இப்போ நம்ம 60% ஸ்டாக்ஸ்லையும் 40% தங்கம், ரியல் எஸ்டேட், பாண்ட்ஸ் மாதிரியான அசட்ஸ்லையும் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தோம்னா, மார்க்கெட் 50% கீழே போச்சுன்னு வைங்க, 30லேருந்து 35% தான் நம்ம போர்ட்ஃபோலியோ கீழே போயிருக்கும். ஆனால் 100% ஸ்டாக்ஸில் இருந்திருந்தால் 50% கீழே போயிருக்கும். மற்ற அசட்ஸ் கொடுக்குற குஷன் எங்களுக்கு தேவையில்லை அப்படிங்கிறதுனால நாங்கள் வேறு எந்த அசட்ஸ்லையும் இன்வெஸ்ட் பண்ணாமல் மேக்ஸிமம் ரிஸ்க் எடுத்து ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தோம். எகைன், அதை பண்ணுறதுக்கான லக்ஸரி எங்களுக்கு இருந்ததுனால நாங்கள் அப்படி பண்ணோம். எல்லோராலும் அதை பண்ண முடியாது. ஏன்னா எத்தனை பேரால் அவங்க போர்ட்ஃபோலியோ 50%க்கு மேலே கீழே போகிறத ஹேண்டில் பண்ணுற சக்தி இருக்குது? நிறைய பேர் அவங்களால முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் உண்மையிலே அது நடக்கிற வரைக்கும் அதோட சீரியஸ்னஸ் நமக்கு தெரியாது, தூக்கம் போயிடும். அதனால் உங்கள் ரிஸ்க் ப்ரொஃபைலை நல்லா தெரிஞ்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்டாக்ஸ் எக்ஸ்போஷரை எடுத்துக்கோங்க. யூடியூப்பில் ஒருத்தர் சொன்னார்னெல்லாம் 100% ஸ்டாக்ஸில் போடாதீங்க. அது தேவையில்லாத பின் விளைவுகளை உருவாக்கிடும். இது பர்சனல் ஃபைனான்ஸ். உங்கள் பர்சனாலிட்டிக்கு ஏற்ற மாதிரியும் உங்கள் கம்ஃபர்ட்டுக்கு ஏற்ற மாதிரியும் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். 2014 முடிவில் எங்கள் நெட்வொர்த் 14x வளர்ந்துருந்துச்சு. இந்த வருஷமும் எங்கள் ரிட்டையர்மெண்ட் அக்கௌண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் தவிர வேறு எதுவும் புதுசாக இன்வெஸ்ட் பண்ணலை. ஆனால் எங்கள் வருஷ சேமிப்பில் எங்கள் வீட்டு கடனை அடைக்க ஆரம்பித்தோம். என் ஒய்ஃபுக்கு தமிழில் பிடிக்காத வார்த்தை கடன். எங்கள் மார்கேஜ் லோன் இன்ட்ரெஸ்ட் 2.75% தான் இருந்துச்சு. கரெக்டான ஃபைனான்ஷியல் டெசிஷன்னா அந்த எக்ஸ்ட்ரா சேமிப்பை வீட்டு கடனை அடைக்கிறதுக்கு பதிலாக வேறு அசட்ஸில் தான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கணும். எங்கள் மூளைக்கு அது தெரிஞ்சாலும் எங்கள் மனசுக்கு அது சரியாக படலை. இந்த கடனை முதல்ல அடைச்சி முடிக்கணும் அப்படிங்கிறதுல தான் எங்கள் ஃபோக்கஸ் இருந்துச்சு. நம்ம வாழ்க்கையில் எல்லாமே பெர்ஃபெக்டாக பண்ணணும்னு அவசியம் இல்லை. சில விஷயங்கள் நம்ம மன சந்தோஷத்துக்காக பண்ணலாம், தப்பு இல்லை அப்படின்னு எங்களுக்கு நாங்களே சொல்லிவிட்டு ஹவுஸ் லோனை சீக்கிரம் அடைக்க ஆரம்பித்தோம். 2015 தான் ஃபர்ஸ்ட் டைம் ஃபயர் பற்றி கேள்விப்படுறேன். அப்போ வரைக்கும் எனக்கு இந்த ஃபயர் மூமெண்ட் பற்றி தெரியாது. ஃபயர்னால் என்னென்னு தெரியாதவங்களுக்கு, ஃபயர் அப்படிங்கிறது ஃபைனான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் அண்ட் ரிட்டையர் ஏர்லி. அதாவது நிதி சுதந்திரத்தை அடைந்து வேலை பார்த்து சம்பாதிக்க வேண்டிய அவசியம் இல்லாமல் சீக்கிரமே ரிட்டையர் ஆகுது. இதுதான் ஃபயர். நம்ம ஏற்கனவே ஃபைனான்ஷியல் ஃப்ரீடம் வீடியோவில் பார்த்த மாதிரி பொதுவாக நம்ம வருஷ செலவுகளில் 25 மடங்கு சேர்த்துட்டோம்னா நாம் ஃபயருக்கு ரெடி அப்படின்னு சொல்லுவாங்க.
அது யூஎஸில் ஒர்க் அவுட் ஆகும். ஆனால் இந்தியாவுக்கு அந்த ஃபார்முலாவை நம்ம கொஞ்சம் மாற்றணும். அதை பற்றி நான் தனியாக வேற ஒரு எபிசோடில் கவர் பண்ணுறேன். இந்த ஃபயர் பற்றி தெரிஞ்ச உடனே இதை தானப்போ நம்ம ஏற்கனவே பண்ணிகிட்ருக்குறோம். ஆனால் நாம் பண்ணுறதுக்கான காரணம் நம்ம வெல்த்தை பில்ட் பண்ண, அதுக்கு சீக்கிரமே ரிட்டையர் ஆகிற இந்த சைட் பெனிஃபிட்டும் இருக்கா? இது நல்லா இருக்கா? சரி, அப்போ நம்ம பசங்க 2 பேரும் காலேஜ் போன பிறகு நம்ம ரிட்டையர் ஆக ரெடி ஆகியிருப்போம் அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டேன். 2015 முடிவில் எங்கள் நெட்வொர்த் 16x வளர்ந்துருந்துச்சு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போர்ட்ஃபோலியோவில் பெருசாக எந்த மாற்றமும் பண்ணலை. அப்படியே க்ரூஸ் கண்ட்ரோலில் போட்ட மாதிரி அதுவாக வளர்ந்துட்டு போச்சு. 2016 முடிவில் எங்கள் நெட்வொர்த் 19x வளர்ந்துருந்துச்சு. 2017 முடிவில் 22x வளர்ந்துச்சு. இது வரைக்கும் மேலேயே போயிட்டு இருந்த எங்கள் நெட்வொர்த் ஃபஸ்ட் டைம் 2018 20xன்னு கீழே போச்சு. அந்த வருஷம் நாங்கள் எங்கள் வீட்டு லோனையும் அடைச்சி முடிச்சிருந்தோம். கரெக்டாக 5 வருஷம் இருந்த ஒரே நல்ல கடனான அந்த வீட்டு கடனையும் அடைச்சி முடித்து 0 டெப்ட்டுக்கு வந்தோம். இதுக்கப்புறம் நாங்கள் சேமித்த எல்லா சேவிங்ஸும் டைரெக்டாக இன்வெஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட்டுக்கு போச்சு. 2019 காம்பவுண்டிங்கோட பவரை எங்கள் நெட்வொர்த்தில் பார்க்க ஆரம்பித்தோம். அந்த வருஷ முடிவில் எங்கள் நெட்வொர்த் 28x வளர்ந்துருந்துச்சு. 2020 பற்றி சொல்லவே வேண்டாம். உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஸ்டாக் மார்க்கெட் எப்படி மேலே போச்சுன்னு. மேலே போகிற அலைகள் எல்லோரையும் தூக்கும் முன்ன மாதிரி எங்கள் நெட்வொர்த்தை 42x தூக்கிட்டு வந்துடுச்சு. இப்போ எங்கள் நெட்வொர்க் 45x இருக்குது. இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2013 சொந்த வீடு வாங்கினப்போ பண்ண அந்த லைஃப் ஸ்டைல் அப்கிரேட் தான் கடைசி அப்கிரேட். கடந்த 8 வருஷமாக பார்த்தீங்கன்னா ஒரு மாற்றம் இல்லை, அதே லைஃப் ஸ்டைல் அப்படியே மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த ஸ்டேஜில் எங்களுக்கு 2 சாய்ஸ் இருந்துச்சு. எல்லோரும் பண்ணுற மாதிரி நாங்களும் ஒரு பெரிய வீடை வாங்கி மூவ் பண்ணலாம். அப்படி பண்ணுனா எங்கள் வருஷ செலவான எக்ஸ் 50% கூடும். செலவு 50% கூடுனா எங்கள் நெட்வொர்க் 45xலேருந்து 30x வந்துடும். லைஃப் ஸ்டைல் அப்கிரேட் நம்ம நெட்வொர்க்கில் எவ்வளோ பெரிய மாற்றத்தை கொண்டு வருதுன்னு பார்த்தீங்களா? 30x நெட்வொர்க் வச்சுட்டு என்னால் கம்ஃபர்டபுளாக வேலையை விடுற அளவுக்கு ரிஸ்க் எடுக்க முடியாது. அந்த அப்கிரேடட் லைஃப் ஸ்டைலை நான் மெயின்டைன் பண்ண கண்டிப்பாக வேலை பார்த்து தான் ஆகணும். 2வது சாய்ஸ், இப்போ இருக்கிற வீடே போதும்னு இங்கேயே இருந்துட்டு வேலையை விட்டு வெளியில் வந்து சுதந்திரமாக மற்ற ஆப்பர்ச்சுனிட்டிஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது. உங்களுக்கே தெரியும் நான் எந்த சாய்ஸை எடுத்தேன்னு. எகைன் இது பர்சனல் சாய்ஸ். இதுதான் நல்ல சாய்ஸ்னு யாராலையும் சொல்ல முடியாது. எனக்கு இந்த சுதந்திரம் முக்கியமாக பட்டுச்சு, அதனால இந்த சாய்ஸை நான் எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு பெரிய வீடு முக்கியமாக படலாம், அது உங்கள் சாய்ஸ். இது வரைக்கும் ஆவரேஜாக எங்கள் நெட்வொர்த்தோட க்ரோத் ரேட் பார்த்திங்கன்னா 27%. இதில் ஒரு முக்கிய பங்கு எங்கேருந்து வந்ததுன்னா எங்கள் 50%க்கு மேலான சேவிங்ஸ் ரேட். இப்போ நான் வேலையை விட்டதுனால அந்த அடிஷ்னல் 50% சேவிங்ஸ் இனிமேல் வராது. என் ஒய்ஃப் இன்னும் வேலை பார்க்குறாங்க. எங்கள் குடும்பத்தை நடத்த ஒரு ஆள் சம்பளமே தாராளமாக போதும். அப்படின்னா இந்த 45xலேருந்து நாங்கள் எங்கள் செலவுக்கு பணம் வெளில எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. அப்போது அதை அப்படியே வளர விட்டால் ஃப்யூச்சரில் அதோட வளர்ச்சி எப்படி இருக்கும்? இது வரைக்கும் எங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டோட க்ரோத் ரேட் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 20%. இதே ரேட்டில் ஃப்யூச்சர்லேயும் க்ரோ ஆனால் 4.5 வருஷத்தில் இந்த 45x 100x வளர்ந்துருக்கும். ஆனால் என்னோடய எதிர்பார்ப்பு 20% இல்லை, 10% வளர்ச்சி தான். அப்படி இருந்தால் 8.5 வருஷத்தில் எங்கள் நெட்வொர்க் 100x போகும். ஒருவேளை அப்படி இல்லாமல் மார்க்கெட் குப்புற அடித்து 50% விழுந்து அங்கேயே 10 வருஷம் இருந்துருச்சுன்னு வச்சுப்போம். அது நடக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி, ஆனால் வாய்ப்பு இருக்கத்தான் செய்யுது. அப்போ கூட ஓகே தான். ஏன்னா இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸை நம்பி எங்கள் செலவுகள் இல்லை, எங்களால் அந்த ரிஸ்க்கை எடுக்க முடியும். இந்த 3 சினேரியோவில் என்னோட எதிர்பார்ப்பான அந்த 10% வளர்ச்சி நடக்கிறதுக்கான வாய்ப்பு தான் நிறைய இருக்குது. நான் ஆப்டிமிஸ்ட்டுப்பா. ஒர்ஸ்ட்டுக்கு ரெடியாக இருந்தாலும் நான் எதிர்பார்க்குறது நல்லதாக தான் எதிர்பார்ப்பேன். அந்த 10% வளர்ச்சிக்கு 8.5 வருஷத்தில் 100x என் நெட்வொர்க் க்ரோ ஆகுதுன்னா அப்போ என் ஒய்ஃபும் வேலையை விட்டுடலாம். ஆனால் அவங்க அவ்வளோ ஈஸியாக வேலையை விடுற ஆள் கிடையாது, அதை அப்போ பார்த்துக்கலாம். இதில் ஒன்று நோட் பண்ணிங்களா? இந்த 45x நெட்வொர்க்கில் 10% ஆவரேஜ் வளர்ச்சின்னு இருந்தால் வருஷத்துக்கு 4.5x க்ரோத். எல்லா வருஷமும் இப்படி இருக்க போகிறதில்ல, ஆனால் ஆவரேஜாக இவ்வளோ எதிர்பார்க்கலாம். எங்கள் வருஷ செலவில் 4.5 மடங்கு இன்வெஸ்ட்மெண்ட்டில் இருந்தே வருது. நாம் பணத்துக்காக வேலை பார்க்கக்கூடாது, ஆனால் பணம் நமக்காக வேலை பார்க்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் இது. ஸோ எங்கள் ஃபேமிலியில் என் ஒய்ஃப் இன்னும் வேலை பார்க்குறது எங்களுக்கு ஃபஸ்ட்டு சேஃப்டி நெட். எங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டோட க்ரோத்து செகண்ட் சேஃப்டி நெட். இது ஏதும் நாங்கள் நினச்ச மாதிரி போகலையா, நான் எப்போ வேணால் பார்ட் டைமில் கன்சல்டிங் ஒர்க் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஆப்ஷன் தேர்ட் சேஃப்டி நெட். ஒஸ்ட்டு கேஸு இங்கே யூஎஸில் இருக்கிற 25x இந்தியாவில் 75x ஆகிடும். அங்கேயும் போய் ரிட்டையர் ஆகிக்கலாம். இப்படி எங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ். அதனால தான் தைரியமாக வேலையை விட்டேன். இப்போ உங்களுக்கு எங்கேருந்து எனக்கு இந்த கான்ஃபிடன்ஸ் வந்துச்சு அப்படின்னு புரிஞ்சிருக்கும். இதை நான் ஏன் இவ்வளோ விளக்கமாக சொல்கிறேன்னா, நிறைய பேர் நான் கார்ப்பரேட் லைஃப்பை விட்டு வெளில வரேன்னு சொன்ன உடனே எங்களுக்கும் அந்த பிளான் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க.
நல்ல பிளான். ஆனால் அதை பண்ணுறதுக்கு முன்னால் நல்லா யோசிச்சுட்டு, ஒருவேளை நாம் நினச்ச மாதிரி ஏர்லி ரிட்டையர்மெண்ட் ஒர்க் அவுட் ஆகலைன்னா அதுக்கு போதுமான பேக்கப்ஸ் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. போதுமான பேக்கப்ஸ் இருக்குது அப்படின்னு கன்ஃபார்ம்டாக தெரிஞ்ச பிறகு வேலையை விடுங்க. குட் லக். சரி, நீங்கள் எம்பிஏ ஃபைனான்ஸ் படிச்சிருக்கீங்க, நல்ல ஃபைனான்ஷியல் நாலேஜும் இருக்குது, அதனால் உங்களால் இதை பண்ண முடிஞ்சுது. ஆனால் இப்போ தான் ஆரம்பிக்கிற எங்களை மாதிரிப்பட்ட ஆட்களால் இதை பண்ண முடியுமா அப்படின்னு நீங்கள் கேட்டால் அதுக்கு விடை அடுத்த எபிசோடில் சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.